கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்துஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இது. முதல்ல சொன்னவர் யார் தெரியுமோ? நம்ம விஸ்வாமித்திரர் தான். இது போல் பிரவசனங்களில், பஜனை மடங்களில், பகவானுடைய மந்திரங்களில், எல்லா இடத்துலையும் நம்ம ஆற்றுல ராமருக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதான ஸ்லோகம் இல்லையா இது? சுப்ரபாத ஸ்லோகம். கௌசல்யா சுப்ரஜா ராமா. ராமரை கூப்பிடும்போதே கௌசல்யா நந்தனா அப்படின்னு கூப்பிடுறார். ஏன் அப்படின்னா, ஐயோ இந்த தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய தட்டி எழுப்பும்போது என்ன ஒரு ஆனந்தமாக இருக்குது. தூக்க கலக்கத்தோட ராம்லல்லாவோட முகத்தை பார்க்க, கால வேளையில் இந்த ஆரத்தி காட்டுறாளே ராம்லல்லாக்கு, அது மூச்சுண்டதும் அதனுடைய திருமுகம் எப்படி இருக்கு. அப்போ இவருக்கு தோணித்து, இன்றைய ஒரு தினம் நான் இந்த குழந்தைய தட்டி எழுப்புறேன், எனக்கே இவ்வளோ நன்னா இருக்கு, ஆனந்தமாக இருக்கே. இந்த கௌசல்ய ஒவ்வொரு நாளும் குழந்தை ராமனை தட்டி எழுப்புவளே, அவன் என்ன ஆனந்தத்தை தான் பற்றுப்படோ அப்படின்னு தோணித்தான். கௌசல்யா சுப்ரஜா ராமா. இன்னொன்று என்னன்னா, தசரதன் குமாரான் தானே கூப்பிடணும் இவர். ஆம்பளைக்கு ஆம்பளை தசரத ராஜகுமாரான்னு கூப்பிட வேண்டியது தானே. ஏன்னா இந்த தசரதர் தான் அனுப்ப மாட்டேன்னா 1000 சாக்கு போக்கு சொல்லிட்டு கழிச்சுட்டு இருந்தாரு. கௌசல்யா தான் அந்த குழந்தை அங்கேயாவது போய் நமஸ்காரம் பண்ணதும், பா பேர்பட்ட ரிஷிக்கு கைங்கரியம் கிடச்சிருக்கே, நீ அவசியம் போயிட்டு வா கண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாளாம். அதனால கௌசல்யா சுப்ரஜா ராமா. இன்னொன்று என்னன்னா, எப்போதுமே தாச்சுட்டு இருக்கிற குழந்தையெல்லாம் மூச்சுண்டதும் என்ன தெரியுமா முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறான் அவளுக்கு, அம்மா அப்படிங்கிறது தான். இந்த காட்டில் ராம்லல்லா திடீர்னு அம்மா அப்படின்னு எழுந்துடுத்துனா என்ன பண்ணுறது? அம்மா தான் இங்கே இல்லையே, ஆற்றுக்கு கொண்டு விடுன்னு அழ ஆரம்பிச்சுடுத்தனா. அதனால இவர் நினச்சிண்டார், அம்மாவே எழுப்பினா அம்மா பேரை சொல்லியே எழுப்ப மாட்டா இல்லையா, அதனால தான் வேறங்கிறத எழுந்துக்கச்சே ஞாபகப்படுத்துகிறாராம். கௌசல்யா சுப்ரஜா ராமா ராமா. தூங்கிறதும் கூட அழகாக இருக்குது, எழுப்பவே மனசு வரல. அதனால ராமா. இருந்தாலும் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, சந்தியா காலம் ஆயிடுத்து, கால வேலை சந்தி. அதனால எழுந்துக்கொண்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணுமே, எழுந்துரு. உத்திஷ்ட நரசார்தூலா. நான் பகவானாச்சேன்னா, பகவானாக இருந்தாலும் இப்போ நரசார்தூலா, எப்போ மனுஷ ஜென்மாவை பெற்றுண்டு நீ வந்திருக்கேளோ அப்போ அனுஷ்டானங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உமக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு எத்தனை கோடி பேர் இருக்கா. ராமரே பண்ணலாம், அப்புறம் நான் என்னத்துக்கு பண்ணுறதுன்னு ஆனன்பான் இல்லையா அவன் ஏற்கனவே பண்ணுறது இல்லை. அதனால எத்யத் ஆச்சரித்து சிரேஷ்டா தத்த தேவேதரோ ஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. கீதையில் பகவான் நீ எழுந்துற அனுஷ்டானங்கள் பண்ணணும் அப்படின்னு இவர் ஞாபகப்படுத்த, எப்போதுமே தூக்க கலகமே கிடையாது ராமருக்கு. இப்படி தட்டுன உடனே பட்டனை எழுந்துட்டார். லக்ஷ்மணரும் தானுமாக போய் இந்த தமசா நதியில் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி சூரிய பகவானுக்கு அர்க்கியங்கள்லாம் கொடுத்து அங்கேருந்து ஷோக்கம் ரெடியாகி விஸ்வாமித்திரர் விழுந்து நமஸ்கரித்த உடனேயே அவர்களை கூட்டின்றார். சரி மேலே தொடரலாம் யாத்திரை. நடந்து அப்படியே தாண்டி வரும்போது பெரிய காட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறா. அதுக்கு தான் தாட்டகா வனம் அப்படின்னு பேர். தாடகன்னு ஒருத்தி இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பக்கம் யார் வந்தாலும் அப்படியே அடித்து சாப்பிட்ருவோம் நரமாம்சம். அநேகமாக இந்த விஸ்வாமித்திரன் மட்டும்தான் இந்த பக்கம் வருவார். ஏன்னா அவகிட்ட அவருக்கு பயமே கிடையாது. அவர் ஒண்டி தான் அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். இவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இந்த தாண்டகம் பார்க்கும்பொழுது ராம லக்ஷ்மணால பார்த்தாளா, ஓ இன்னைக்கு இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராவாக கூட்டின்னு வந்திருக்கார் போல் இருக்கு இவர், அவளையும் அடிச்சுடலாம் அப்படின்னு இப்படி ஓடி வரா. பெரிய பெரிய பாறைகள்லாம் பிடுங்கி போடுறா. ராமரை பார்த்து சொல்கிறார் விஸ்வாமித்திரன், நீ இவரை வதம் பண்ணுன்னு. ராமரோ கிஞ்சித்து
யோசனை பண்ணுறார். அடிக்கலாம், அவருக்கு ஒன்றும் பிரமாதம் இல்லை. எங்கேருந்து தனுர்வித்தியை கற்றுண்டதும் கற்றுக்காததுமா வந்து ஒரு ஸ்திரீயை போய் வதம் பண்ணணுமா? பெரிய யுத்தம்னு நினச்சிட்டு வந்தால் கடைசியில் ஒரு ராட்சசி அவனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு இந்த ரிஷி அப்படின்னு நினச்சிக்கிறாரோ என்னமோன்னு தோணித்து விஸ்வாமித்திரர் சொன்னார், நகிதே ஸ்திரீ வதகிருதே கிருணாகாரியா நரோத்தமா சாதுர்வர்ணிதார்த்தாய கர்த்தவ்யம் அவிசங்கயா. ஒரு நகரம், அந்த நகரத்துக்குள்ள ஒரு புலி பிரவேசிச்சு எல்லா மனுஷாலையும் அடிக்கிறது, பெரிய ஹிம்சை பண்ணுறதுன்னு வச்சுமா. வீரனான ஒருத்தன் இந்த புலியை அடிச்சிடுவேன், அது ஒன்றும் பிரமாதம் இல்லை எனக்கு, ஆண் புலியாக தான் அடிச்சுடுவேன், இது பெண் புலியாக இருக்கு அதை போய் அடிப்பானே அப்படின்னு சொல்லுவான். நான் எப்போ ஹிம்சிக்கிறதோ அது யாராத்தா இருந்தாலும் அடிக்க வேண்டியது தானேப்பா, அதனால நீ இப்படி ஒரு இரக்கம் காட்டாத அப்படின்னார். உடனே ராமர் சொன்னார், அந்த யோஜனை அந்த சந்தேகம்லாம் எனக்கு இல்லை. பிதுர் வசன நிர்தேசாத் பிதுர் வசன கௌரவாத். எங்கள் அப்பா உங்ககிட்ட என்னை அனுப்பி வைக்கும்போதே மகர்ஷி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடப்பா அப்படின்னு சொன்னார். மேலும் நீங்கள் சொல்லி அதை போய் நான் மறுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, தனிப்பட்ட அபிப்பிராயமே எனக்கு கிடையாது, உடனே அடிக்கிறேன் அப்படின்னு இந்த பெரிய கோதண்டத்திலேருந்து ஒரு அம்பை அப்படி விட்டாரோ இல்லையோ, அது சர்ன்னு வந்து அவளை கீழே சாய்க்கிறது. சொல்லுக்கும் கரிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லோக்கும் நிறத்தினாள் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. கம்பன். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம். ஒரு சொல் நான் பேசுறேன்னு வச்சுப்பான், ஆற்றுக்கு போனப்புறம் காதில் விழுந்ததுன்னு இல்லையே, நான் சொன்னதும் காதில் விழுந்துருது இல்லையா, அது மாதிரி எப்போ கை வச்சார் எப்போ அம்பை விட்டார்னு தெரியல, விடுற க்ஷணத்தில் அந்த அம்பு வந்து சூடாக குதிருமா. சுடுசரம், தீக்ஷணமான அந்த அஸ்திரம். என் சொல் சுடலைன்னு நினைக்கிறேன், சில பேருடைய சொல் சுடும் இல்லையா, அது மாதிரி சுடலை. இந்த அம்பு என்ன வந்து பண்ணித்துன்னா, இவளை ஏதோ ராமருக்கு ஒரு விசேஷனம் சொன்னார், கம்பன் தாட்டகைக்கு ஒரு விசேஷனம் சொன்னார். ரெண்டு பேருடைய சாமியம் என்னன்னா கருப்பா இருப்பா அப்படிங்கிறது தான். கருப்பா இருப்பான் அப்படின்னாலும் ராமருடைய திருமேனி பார்க்கும்போது கரிய செம்மல் கால மேகம் போல இருக்கார். தாடகையினுடைய ரூபம் எப்படி இருக்குன்னா அல்லொக்கும் நிறத்தினாள் மேல். திடீர்னு கரண்ட் போயிடுதுன்னு வச்சுப்போம், திடீர்னு கரண்ட் போய்டுறது, எல்லா இடத்துலையும் இருட்டாக இருக்கு. அப்போ நமக்கு நாமே பார்த்துக்கும் போது நம்ம நிழலையத்தான் கருப்பாக தெரியுது. தெரியும் போது நம்மளே பார்த்துட்டு இது யாரோ வந்திருக்காண்டா, யாருன்னு தெரியலையேன்னு அரண்டுட்டா எப்படி இருக்குமோ அதுபோல் கருமையானவள். ஆனால் பயங்கரமான கருமை, பயங்கரமான கருமை தாடகைக்கு. அபயங்கரமான கருப்பு ராமருடைய திருமேனி, அதுதான் கரிய செம்மல் அப்படின்னுட்டார். ஏதோ இருட்டு மாதிரி இருப்பான் அப்படின்னா லேசாக இருப்பா போல் இருக்கா, அவளை ஈஸியாக கீழே வீழ்த்துடுவார் ராமர். அப்படி இல்லை, கல்லுக்கும் கல்லு மாதிரி அப்பேற்பட்ட கঠিனமான ஒரு ஹிருதயமா அவருடைய மார்பில் அந்த அம்பு வந்து குத்தித்து அப்படின்னு சொன்னால் அது வந்து தங்கும். சில பேருக்கு தங்கிறது, வாலிக்கு தங்கிறது இல்லையா, தங்கினதுனால தானே ராம நாமத்தை அவன் படிக்கிறான். அந்த அம்பில் ராமநாமம் இருக்கிறத அவன் பார்த்தான். இந்த தாடகைக்கு என்ன பண்ணிட்டுன்னா பார்க்க கூட இல்லை, அது இங்கே குத்தி பின்னாடி கிளம்பிடுத்து. இப்படி குத்தின பாட்டில் டர்ன்னு கிளம்பிடுத்து பின்னாடியால். ஏன் இப்படி போயிடுது அப்படின்னா அது நிற்கும். 2 Samuel 21 verse 1. 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 2 Samuel 21 verse
நிற்காம போயிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அவளுடைய யோக்கியத்தையை பொறுத்து. சில பேருக்கு மருந்து ஏற்றினா நிற்கிறது, சில பேருக்கு மருந்து நேர மாட்டேங்கிறது, நிற்க மாட்டேங்கிறது இல்லையா? அப்போ என்னன்னா, யாரெல்லாம் ராமாயணம் படிக்கிறதே இல்லையோ, ராமகதை கேட்டதே கிடையாதோ, தப்பி தவறி கூட பத்மநாப சுவாமி தரிசனமே பண்ணது இல்லையோ, சரி அட்லீஸ்ட் ராம ராம அப்படின்னு நாமத்தையாவது சொல்கிறானான்னா சொல்கிறதும் இல்லையோ, அவளெல்லாம் பார்த்தா ராமர் இனிமேல் இதுகளெல்லாம் கரையேற்றணும்னா அப்போ இன்ஜெக்ஷனில் மருந்து பாஸ் பண்ணுற மாதிரி இந்த பானத்திலையாவது ராம நாமத்தை போட்டு அடிச்சுவிட்டோம் அப்படின்னா அதாவது நெஞ்சில் போய் உட்காரட்டும், அதாவது நெஞ்சில் போய் உட்காரட்டும்னு தான் இந்த அம்பை போட்டார். கடைசியில் என்னன்னா அது கூட நிற்கலை இவளுக்கு. அப்போ இவருடைய பிராரப்தத்தை என்னன்னு சொல்கிறது? கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. விடிய விடிய கதை சொல்லி சீதைக்கு ராமன் சித்தப்பண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் தமிழில். அது மாதிரி உட்காந்துட்டு கதையை ஃபுல்லாக 9 நாளும் சொல்லிவிட்டு இந்த காதுக்கு நேராக தானே இந்த காது இருக்குது, கொஞ்சம் சொல்கிற விஷயம் நெஞ்சில் இறங்கி போனோம் இல்லையா, நெஞ்சில் இறங்காமல் போயின்னு இருக்கான் இந்த காதில் இந்த காதில் இங்கே காது இந்த காதில். அது எப்படி போகுமோ அது போல் இந்த அம்பு போயிடுது அப்படின்னு வர்ணிக்கிறாருங்க கம்பன். தாடகை எப்படி வதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வரார். ஆச்சரியம் இது. எல்லா தேவர்களுமே கொண்டாடுறா. அத்தனை தேவர்களுமே ராமபிரானிடத்தில் நாங்கள்லாம் வரோம் அவள் அஸ்திரங்களை கொடுக்குறா. ராமர் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலாமேன்னா எல்லாத்தையும் மதிச்சார், ஆனால் ஏற்றுக்கல. கடைசியில் சொல்ல போகிறார், ராவண வதம் பண்ணிட்டு தெய்வ சம்பாதித்தோ தோஷா மானுஷேன மயாஜிதா. என்னால் முடியாதுன்னா தானே உங்களை நான் உபகாரத்துக்கு கூப்பிடணும், எனக்கு அவசியம் இல்லையே. மனுஷனாக இருந்தே என்னால் இந்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் அவருக்கு. அதனால் அங்கேருந்து கிளம்பி போனார்கள். நேராக சித்தாசிரமத்துக்கு சேர்ந்தாச்சு. இந்த சித்தாசிரமத்தில் பார்த்தா அழகான யஜ்ய மகோத்சவம் ஆரம்பித்து நடக்க ஆரம்பிச்சதோ இல்லையோ உடனே ராட்சசர்கள் எல்லாம் சுபாகும் மாரீச்ச பிரபிருதிகள் அவளுடைய பழக்கம் அது. எப்போ யஜ்யம் நடந்தாலும் தேவர்களை விரட்டி அடிச்சு விட்டு இவர்களுடைய எல்லா ஆவிர்வாகங்களையும் தாங்களே பெற்றுக்கிறது. யஜ்யம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களான ரிஷிகளையும் அடித்து அவளுடைய மாம்சத்தை அதில் போடுறது, நேர யஜ்ய குண்டத்தில் ரத்தத்தை கொட்டி அக்னியை அணைக்கிறது, இது போன்றதான பயங்கரமான காரியங்களை அவள் பண்ணிட்டு இருக்கா. இன்றைய தினம் ராமர் வந்துட்டதுனால ராமர் சொன்னார், லக்ஷ்மணரும் தானுமாக இருபுறமும் இருந்துட்டு நாம் பார்த்து போண்டாம் அப்படின்னு யஜ்ய குண்டத்தை ரட்சிக்கிறாளாம். விஸ்வாமித்திர இடத்துல சொன்னார், நீங்கள் யசோக்தமாக எப்போதும் போல நீங்கள் தொடங்குங்கோ, நாங்கள் கவனிச்சுக்கிறோம், எங்களுடைய கைங்கரியம் அது, கவலையே பட வேண்டாம் அப்படின்னு விட்டார். அதையும் வர்ணிக்கிறார் கம்பன் ஒரு பாசுரத்தில். கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர் அப்படின்னு. இந்த கண்ணை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரொம்ப அழகான ஒரு விஷயம். உள்ளே இருக்கக்கூடிய விழி இருக்கு இல்லையா, அதுதான் அக்னி குண்டமா. இந்த கீழே இருக்கக்கூடியதான அழகான இந்த மயிர்கள் இருக்கு இல்லையா, இது சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் அம்பி லக்ஷ்மணர் மேலே போக மாட்டார் எப்போதுமே. மேலே இருக்கக்கூடியதான இமை இருக்கு இல்லையா, அதுதான் பெரியதாக இருக்கும் கீழே இருக்கிறத விட. அதுதான் ராமர் அண்ணா. அவர் என்ன பண்ணுவார், கீழே இருக்கக்கூடிய அம்பியை அப்பப்போ தட்டிட்டு போவார். இவர் போய் மேலே தட்டலை, அவர் தான் தட்டுவார். அது மாதிரி லக்ஷ்மணனை கையில் வில்லும் ஏந்தி உட்கார வச்சுட்டு ராமர் இங்கேருந்து ஒரு ட்ரிப் இப்படி வெளியில் போவார். அப்புறம் அங்கேருந்து ஒரு ட்ரிப்பு அப்பா லக்ஷ்மணா ஜாகிரதை விழிப்பார் அப்படின்னு அவனை சொல்லிட்டு திருப்பி போவார். திருப்பி அங்கேருந்து லக்ஷ்மணா ஜாகிரதை அப்படி தட்டிட்டு போவாராம். அப்படி இவர்கள் எப்படி இந்த இமைகள் உள்ள இருக்கக்கூடிய விழியை காக்கிறதோ அதுபோல யஜ்ஞத்தை ரட்சிக்கிறா.
சுபாகு மாரீசாலும் வராமல் இல்லை, அவளும் வந்துட்டான். அத்தனை பேரோடையும் யுத்தம் பண்ணி அவர்களை விரட்டி அடிக்கிறார். மாரீச்சனை மானவாஸ்திரத்தை போட்டு விரட்டி அடிச்சுட்டார். அவன் இங்கே ஓடியே போயிட்டான். சுபாகுவை ஆக்னேயாஸ்திரம் போட்டு வதம் பண்ணிவிட்டார். யஜ்யம் ரொம்ப அழகாக நிறைவேறிடுத்து. ரொம்ப சந்தோஷம் விஸ்வாமித்திரருக்கு. இப்போ சித்தாசிரமத்தில் நான் பண்ண யஜ்யம் சித்தமாக ஆயிடுது, பெயர் உண்மையாயிடுது. நம்ம போய் அவபிருத ஸ்நானங்கள்லாம் பண்ணி வந்து அப்படி உட்காந்துட்டுருக்கார் ரிஷி. ராம லக்ஷ்மணர்கள் விழுந்து நமஸ்கரிச்சுட்டு குருநாதர் எதிரில் கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்கா. மிதிலிருந்து சந்தேஷம் வந்திருக்கு, அங்கே ஒரு யஜ்ய மகோத்சவம் நடக்கிறது அப்படின்னு. அதுக்கு போகிறார் இவர் சித்தாசிரமத்திலேருந்து கிளம்பி. ராமரை பார்த்து கேட்டார், அப்பா ஜனக மகாராஜா யஜ்ய மகோத்சவம் நடத்துகிறாராம், அதற்கு கிளம்பின்னு இருக்கேன். நீ வரேன்னு சொன்னால் உன்னை கூட்டின்னு போகிறேன், இல்லை நீ ஆற்றுக்கு போகிறேன்னா உன்னை கோசல தேசத்துக்கே அனுப்பிடுறேன். இல்லை இல்லை, எனக்கு இந்த டியூட்டியாக தான் நான் வந்தேன், எனக்கு இது முடிஞ்சு கொடுத்தோம், எனக்கு ஆற்றுக்கு போனால் தேவையில்லை. அது மாதிரி அசட்டு பிசட்டுன்னு பேச மாட்டார். பெரியவாள்கிட்ட பேசும்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ செய்கிறேன் அடியேன். இப்படி ராமரை சொன்ன உடனேயே சந்தோஷப்பட்டார் விஸ்வாமித்ரர். அதை தான் எதிர்பார்த்துன்னு இருக்கார். ஏன்னா அங்கே சிவதனுசு இருக்குது, அதை ராமர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். மேலும் இவர் சங்கல்பிச்சுட்டதே சீதா கல்யாணத்துக்காக தானே, அதை எப்படி விடுவார் இவர்? அதனால் ராம லக்ஷ்மணாரையும் அழைச்சிட்டு சித்தாசிரமத்திலேருந்து கிளம்புறார். அவர் கிளம்பிச்சா பாருங்கோ, சைதன்ய மகாபிரபுனுடைய பிருந்தாவன யாத்திரை மாதிரி இங்கே கூடையே எல்லா பசு பட்சிகளும் வருது அவர் பின்னாடியே. அங்கே இருக்கக்கூடிய மான், முயல், மயில், குயல் முதலியவைகள், பறவைகள் எல்லாம் கிளம்பிடுது. விஸ்வாமித்திரனா ஏதோ கோபக்காரர் அப்படி இப்படின்னு சொல்கிறான் இல்லையா, ஆனால் அவர் எப்படி இருக்காருங்கிறத காட்டுறது இந்த இடத்துல பிரேம தர்மத்தை காட்டுறார். ஒவ்வொரு மானையாக கட்டிண்டு எல்லாத்தையும் தடவி கொடுத்து, அப்போ ராட்சசாலாம் ஒழிஞ்சு போயிட்டா இனிமேல் சௌக்கியமாக காட்டில் இருக்கலாம், நீ இருந்துருங்கோ நான் மறுபடியும் வரேன் அப்படின்லாம் கொஞ்சி குழாவி சமாதானப்படுத்தி விட்டுட்டு வராராம். இப்படி கிளம்பி வரும்போதே பலவிதமான தேசங்கள், பலவிதமான நதிகள், முக்கியமாக கங்கா எல்லாம் தாண்டி வரும்பொழுதே அந்தந்த மகிமைகளை சொல்லிகிட்டே வரார். ராமர் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கேட்பாராம். கதை கேட்கறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விஸ்வாமித்திர கதை சொல்லும்போதே எந்த பிரபுவனுடைய ஸ்ரீ சரணத்திலேருந்து கங்கை பிரவகிச்சாலோ அவருக்கே கங்காவதரணத்தை சொல்கிறேனே அப்படின்னு இவர் நினச்சிக்கிறார். ராமர் கேட்கும்போது எப்படி கேட்குறாருன்னா, எனது பூர்வீகர்கள் சகரபுத்திரர்கள், சகரர், அதுக்கப்புறம் பகீரதன், இவர்கள்லாம் எப்பேற்பட்ட பிரயாசப்பட்டு அந்த கங்கையை கொண்டு வந்திருக்கா, பூர்வீகர்களுடைய கதை அப்படின்னு இவர் ஸ்ரத்தையாக கேட்டுட்டு வராராம். அப்படி வரும்போதே இவருக்கு ஒரு ஆசிரம பிரதேசம் அது ரொம்ப பழமையாக இருக்குது, கிளானி அடைந்து இருக்குது, குடிசையெல்லாம் பிச்சுண்டு கிடக்கு, ரொம்ப நாளாக யாருமே உபயோகப்படுத்தாதது போல கிடக்கு. இது என்ன பிரதேசம், இது என்ன ஆசிரமம் அப்படின்னு கேட்டார். உடனே இவர் சொன்னார், இது கௌதமருடைய ஆசிரமம்ப்பா. கௌதமரும் அகல்யா தேவியும் இங்கே தான் இருந்தா. கௌதமர் எப்படி இருந்தார்னா, பேர்பட்ட ஒரு தபஸ்வி, தேவர்கள் கூட அவரை வந்து பூஜிக்கும்படியாக அவர் இருந்தார். அப்போ தேவேந்திரன் பார்த்தா, இவரை நாம் இனிமே தபஸை கெடுக்க முடியாது போல இருக்கு, இவரை நாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால எப்படியாவது அகல்யை தான் ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். கௌதமர் ரூபத்தில் வந்து அகல்யை ஏமாத்திவிட்டான். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆக மொத்தம் அகல்ய பிரஷ்டையாக போயிட்டான். கரெக்டாக அவன் வெளியில் வரைச்ச கௌதமர் வந்துட்டார், பார்த்துவிட்டார் அவனை அப்போதே சபிச்சு விட்டார். உள்ளே போனார். அகல்யை பார்த்ததுமே அவனுக்கு கிருபை உண்டாயிருது. இவ்வளவு காலம் நமக்கு என்ன கைங்கரியம் பண்ணியிருக்கா, இவளை நாம் இப்படியே விட்டுட்டு போகவும் முடியாது, இவளோட சேர்ந்து குடும்பம் வாழவும் முடியாது, என்ன பண்ணுறது, இவளுக்கு ஒரு நல்ல காலம் ஒன்று உண்டா அப்படின்னு இப்படி கண்ணை மூடினதுமே அவருக்கு ஞான திருஷ்டியில் ஸ்ரீராமபிரானால இவ பவித்திரம் ஆயிடுவோ அப்படிங்கிறது தெரிஞ்சுடுத்து.
இருந்தாலும் இவளுக்கு ஆபத்து நேர்ந்துடுமே அப்படிங்கிறதுனால அதிருஷ்யாத்வம் பவிஷ்யதே, யார் கண்ணலும் தெரியாதவளாக போ அப்படின்னு சபிச்சு. அவள் இருந்துட்டு தான் இருக்கான் அதே ஆசிரமத்தில், ஆனால் யாராலையும் பார்க்க முடியாது. அதைத்தான் பெரியவாள்லாம் அவள் கல்லாயிட்டா அப்படின்னு சொல்லுவாள். அதிருஷ்யாக போயிட்டா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இந்த கதையை ராமர்கிட்ட விஸ்வாமித்திரர் சொன்ன உடனேயே ராமரை என்ன பண்ணுறாருன்னா, அப்படியா அவள் எங்கே இருக்கான், என் சரணத்தினால நான் போய் அவளை பவித்திரமாக்குறேன் அப்படின்னு கிளம்பலை. அப்படி பண்ணால் அது ராமரே இல்லை. ராமர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதே ரிஷி பத்னியாச்சு எங்கேயாவது இருந்து நம்ம தெரியாமல் சரணம் பட்டுட போகிறதே அப்படின்னு ஜாகிரதையாக நடக்கிறார், ஜாகிரதையாக நடந்து வரார். இப்படி வரும்போதே வாயு பகவான் அப்படி ஒரு தென்றல் அடிச்சதோ இல்லையோ, அவருடைய ஸ்ரீபாத தூளி அந்த சரண ரஜஸ் இப்படி கிளம்பி வந்து அகல்ய மேலே பட்டுதோ இல்லையோ, உடனே சாபஸ்யாந்தம் உபாகம்ய தேஷாம் தர்சனமாகத்தான். அன்றைய தினம் எப்படி இருப்பளோ அதே மாதிரி அதே திருக்கோலத்தில் இவாளுடைய கண்களுக்கு தெரிகிறான். ராமர் பார்க்குறார், லக்ஷ்மணர் பார்க்குறார், கூட வந்த ரிஷிகளெல்லாம் பார்க்குறான். இப்படி பார்த்த உடனே ராமர் என்ன பண்ணார்னா, தன்னால தானே சாப விமோசனம் ஆச்சு இவளுக்கு அப்படின்னு பார்க்கல, பிரஷ்டையாயிட்டவள் அப்படின்னு பார்க்கல. எப்படி பார்க்குறாராம், கௌசல்யா அம்மாவை எப்படி பார்ப்பரோ அதுபோல பார்க்குறாராம். கிடுகிடுன்னு அங்கேருந்து வந்தார், அகல்யனுடைய சரணத்தில் விழுந்து நமஸ்கரிச்சு விட்டார். அகல்யக்கு தூக்கி வாரி போயிடுது. என்னடாது எப்பேற்பட்ட பிரபு, அந்த பிரபு என்னையே கிருத்தார்த்தமாக்கினவர், நுனி நாக்கால ராம ராம ராமன்னு சொல்லிட்டாலே பாப்பங்கள்லாம் போயிடுங்க. சாக்ஷாத் ஸ்ரீராமருடைய பாததூளினால பவித்திரமான இவள் என்னமா நினச்சிருப்போம். ஆனால் இவளுக்கு விழுந்து நமஸ்கரிக்கணும் போலத்தான் இருக்கு. ஆனால் ராமர் அதை ஏற்கலை. ராமர் ஆசீர்வாதத்தை தான் எதிர்பார்க்கிறார். தபசில் இருந்த கௌதமரும் பட்டண ஆவிர்வாவம் ஆயிட்டார். தனது தபோபலத்தினால நடந்ததெல்லாம் தெரிஞ்சுட்டார். அகலையும் தானுமாக இருந்து இவர்களை வரவேற்க விஸ்வாமித்திரர் அவருடைய ஆதித்தத்தை ஏத்துண்டால் எல்லா ரிஷிகளுமே ராமலக்ஷ்மணால் உள்பட அந்த ஆற்றுல ஆசிரமத்தில் அவன் என்ன அகல்ய சமைச்சு போட்டாலும் அவன் கையால் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி மேலும் நடந்து வரான். அப்போ யஜ்ய மகோத்சவம் நடக்கிறது இல்லையா ஜனக மகாராஜாவோடது. எப்போதுமே யஜ்ய மகோத்சவங்கள் எல்லாம் நாட்டுக்குள்ளே நடக்காது, நதி தீரத்தில் நதி கரையில் தான் நடக்கும். அது தனியாக ஒரு மண்டபத்தில் நடக்கிறது. இங்கேருந்து வந்து நிற்கும் பொழுதே ஜனகர் பார்த்தாரோ இல்லையோ விஸ்வாமித்திரரை சந்தோஷப்பட்டு போயிட்டார். அத்ய யஜ்ய சமர்திருமே சபலா தெய்வதே கிருதா, அத்ய யஜ்ய பலம் பிராப்தம் பகவத் தர்சனான்மயா, தன்யோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி யஸ்ய வே புனி புங்கவா யஜ்ஞோபசதனம் பிரம்மன் பிராப்தோசி முனிபிஸ்ஸஹ. எனது யஜ்யம் எப்போ உங்களை பார்த்தேனோ உங்களுடைய வருகையினால் கிருதார்த்தம் ஆயிடுத்து. நான் தன்யனானேன், நான் அனுகிரகிக்கப்பட்டேன். இந்த பிதர்களெல்லாம் கரையேறிட்டா, என் குலதெய்வங்களெல்லாம் சுப்ரீப்தமாக ஆயிடுத்து. உங்களுடைய வருகையினால் வரணும், நீங்கள் வந்து இந்த யஜ்யத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அழைக்கிறான். அப்படி வந்து உள்ளே நிற்கும் போதே அடிக்கடி ராமலக்ஷ்மணர்களையும் பார்க்குறான் ஜனக மகாராஜா. ஏதோ சாதாரண அரசாளக்கூடிய ஒருவன் கிடையாது. ஜனகன்னா பேர்பட்ட பிரம்மனிஷ்டன், ஆத்மஞானி. ஆத்மஞானியாக இருக்கக்கூடிய ஜனகன் ராமபிரானுடைய ரூபத்தில் சொக்கி போகிறாருங்கிறது தான் இங்கே விஷயமே. இப்படி வரவேற்றான், அவரை கூப்பிட்டானே தவிர அவன் மனசெல்லாம் ராமர் பக்கமே போகிறது. இவர்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இவளை பற்றி பேசணும், கேட்டுக்கணும்னு இவனுக்கு ஆசையாக இருக்குது. விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்டான், இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹகதி வீரௌ ஷார்தூல விருஷபோபமௌ. இமௌ குமாரௌ, இந்த குமாரர்கள். சுவாமி நீங்கள் நன்னா இருக்கணும், சுவாமி நீங்கள் நன்னா இருக்கணும்.
இந்த குமாரர்கள் நீங்கள் நன்னா இரு, சென்டென்ஸே பூர்த்தி ஆகலை, சென்டென்ஸே பூர்த்தி ஆகலை. ஆனால் அவனுக்கு என்ன தோணி எடுத்துன்னா, இவன் 2 பேரையும் கொண்டு வந்து என் எதிரில் நிறுத்திவிட்டாரே, இவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன், என்ன கைமாறு செய்வேன். பொதுவாக பெரியவா தான் சின்ன வாழ்க்கை ஆசீர்வாதம் பண்ணுவா. இவருக்கு என்ன தோணிடுத்துன்னா, நீங்கள் நன்னா இருக்கணும், நீங்கள் நன்னா இருக்கணும், பத்திரம் தே, உங்களுக்கு மங்களம் உண்டாகணும், நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறோம். மங்களா சாசனம் திருப்பல்லாண்டு குருநாதருக்கு தானே பாடணும். பத்ரம் தே என்ன 2 ராஜகுமாரால கூட்டுன்னு வந்தார் அவர், அவ்வளோதானே இல்லையே. தேவ துல்லிய பராக்கிரமம், தெய்வங்களே வந்திருக்கான் நம்மாத்துக்குன்னு தோன்றுறதே எனக்கு. சாதாரண ராஜகுமாரால்னு தோணலை சுவாமி. தேவ துல்லிய பராக்கிரமம், அவ என்ன அழகா வந்தா தெரியுமோ, ஒரு கஜ கத்தியில் எவ்வளோ ஷோக்கான ஒரு நட போட்டு வரா. கஜ சிம்ஹ கதி வீரோ அப்படி அவ சபா மண்டபத்துக்குள்ளே பிரவேசிக்கச்ச ஒரு மாதிரி இருக்கா. இங்கே வந்து நிற்கும்போது ஒரு ஜோரில் நிற்கிறா. கனத்த காய்தாவா ஒரு காளை மாடு மாதிரி. சார்தூல விஷபோபமும் வந்ததும் வராததுமா மாப்பிள்ளைய வச்சு யானை மாதிரி இருக்கார், புலி மாதிரி இருக்கார், காளை மாதிரி இருக்கார் அப்படின்ட்டோமே அப்படின்னு தோணித்து இவனுக்கு. உண்மையில் அது அதில் இருக்கக்கூடியதான ஒரு பிரபாவத்தை எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதுதான் இவாளை பார்த்தா அஸ்வினி குமாரர்கள் தானோன்னு தோன்றது சுவாமி எனக்கு. நீங்கள் தபசு பண்ணி அஸ்வினி குமாரர்களை சாட்சாத்கரித்து கையோட கூட்டின்னு வந்துட்டேளோ. எதிர்ச்சையேவ காம் பிராப்தௌ தேவலோகாதிவாமரௌ கதம் பத்யாமிஹ பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவா முனே. தேவர்களுக்கெல்லாம் பூஸ்பர்ஷம் கிடையாதே சுவாமி. ஆனால் இவாளோ அழகாக பூமியில் திருவடி வைத்து பெயர்ந்து நடந்து வராளே. ஆகாசத்துலேருந்து அப்படியே இறங்கிட்டாளா. இது என்னது, இது மாயம், எனக்கு ஒன்றுமே புரியலையே சுவாமி. காகபக்ஷதரோ வீரோ ஸ்ரோதுமிச்சாமி. இவாளுடைய தத்துவம் என்ன, அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. ரிஷி விஸ்வாமித்திரர் அவர் தான் ராமருடைய கரும் கூந்தல்ல சொக்கி போனார்னா, ஆத்மஞானியான ஜனக மகாராஜா அவரும் காகபக்ஷதரோ வீரோ அப்படின்னு சொக்கி போகிறார். இது என்னன்னு சொல்லுங்கன்னதுமே இவர் இங்கே சொல்லலாம் இல்லையா, அகம் வேத்மி மகாத்மான, இவர் தான் பேர்பட்ட பரபிரம்ம ராமர், பேர்பட்ட பகவான்பா அப்படின்னு இங்கே சொல்லலாம், தகும். அது அந்த ஜனகனும் கேட்டுப்பார். அவர் நினச்சிண்டார், இனி இவர் பகவான்னு வாயை திறக்கிறதே சொல்லக்கூடாது, சொல்லிட்டா அருமை போயிடும், அதனால சொல்லக்கூடாது. சொல்லலாமே, இவனுக்கு புரியுமேன்னா. எப்போ புரிஞ்சு கொடுத்தோம் அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியாதவனுக்கு தானே சொல்லணும்னா, புரியாதவன் எப்படி இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டான், அதனால சொல்ல வேண்டாம். அதனால இனி என்னன்னு மௌனமாக சிரிச்சுட்டே ஆமாம்ப்பா அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு. சந்தோஷப்பட்டுண்டான் ஜனக மகாராஜா. யஜ்ய மகோத்சவங்கள்லாம் ரொம்ப அழகாக நடக்கிறது முடிஞ்சு கொடுத்தோம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.